இந்த கோடை வெப்பத்தினுடைய தாக்கத்தை நம்ம கவனித்து கொண்டு வருகிறோம். இந்த தாக்கம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான நேரம் வெயில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ உழைப்பாளிகளுக்கு, பகல் வெயில்னு பாராமல் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உடல் நலையும் பார்க்காம வெயிலில் அதிகமான நேரம் செலவிடுறவர்களுக்கு முதல் பாதிப்பு. இரண்டாவது, குழந்தைகள், வயதானவர்கள், இவங்க 2 பேருக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். மூன்றாவது, ஏற்கனவே வியாதி உள்ளவர்கள், முக்கியமாக இந்த சுகர், பிளட் ப்ரெஷர், கேன்சர், அலர்ஜி, இந்த ஆல்ரெடி நிறைய மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இதனுடைய பிரச்சனை என்னன்னா, எப்பெல்லாம் இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகுதோ அப்போ சில பல நோய்களும் அதிகமாகும். உதாரணமாக இந்த தோல் சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும். நிறைய பாயில்ஸ் வரும். ஏன்னா இந்த வேர்வை துளைகள் சில சமயத்தில் அடைபடும்போது அந்த அதிகமான உற்பத்தியான அந்த வேர்வை வந்து உள்ளுக்குள்ளாரையே தோல் கடியிலேயே தங்கி அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். அப்படி இந்த வாட்டர் பார்ன், ஃபுட் பார்ன், சிக்கன் பாக்ஸ், மெட்ராஸ் ஐ, இந்த மாதிரியான சில தொத்து வியாதிக கிருமிகளும் அதிகமான அளவில் பாதிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்பொழுது எப்படியெல்லாம் இதை நம்ம சமாளிக்கலாம் அப்படின்றதுக்கு சில ஆலோசனைகள். அதில் முதலாவது, நம்முடைய வானிலை ஆய்வு மையம் அவ்வப்போது அறிவிக்கும் வெப்பநிலை தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கோ சொல்கிறதா நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு அறிவிப்புக்கும் நம்ம கவனம் செலுத்தினாவே நம்ம அதுக்கு உபயோகமாக இருக்கும். எப்பெல்லாம் வெயில் நேரம் அதிகமாகுதோ அப்போ முதல்ல செய்ய வேண்டியது ப்ரிவென்ஷன். நம்ம வெளியில் போகிறத தடுத்தாலே போதும். ஸோ ஒரு வேலையை செய்யணுன்னா வழக்கமாக இப்போ எல்லாம் அட்வைஸ் என்ன பண்ணுறாங்க, 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் வெளியில் தலை காட்டாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறதுல நம்ம அதை கவனம் செலுத்தணும். என்னை அது என்ன பண்ண போகுது அப்படின்னு ரொம்ப துணிச்சலோடு நம்ம போகும்போது நம்ம ஆளாகிறோம் அதுக்கு. அதனால் அப்படியும் நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடுத்தும் உடையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சாதாரணமாக ஒரு தளர்வான லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், காட்டன் க்ளோத்ஸ் அது முக்கியம். அப்புறம் லைட் கலர்டு ட்ரெஸ்ஸு அது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப திக்கான அடித்து போட்ட மாதிரி கலரோடு இருக்கும்போது அது வெப்பம் வந்து நம்ம அதில் அப்படியே அதை உறிஞ்சிக்கும். ஸோ அதனுடைய பாதிப்பை வந்து உடலுக்கு அதிகமாக தெரியும். இவை ஒரு வெளிர் நிற ஆடைகள், தளர்ச்சியான உடைகள், பருத்தி காட்டன் துணிகள், இவைகளினால் ஆகிய உடைகளை நாம் அணிந்து செல்வது நல்லது. சில பேர்த்துக்கு இந்த வெயில் அலர்ஜியே வரும். அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம், கை அளவு மறைக்கக்கூடிய ஃபுல் ஸ்லீவ் உள்ள ஆடைகளை அணிந்து கொள்ளும்படி அறிவுறுத்துகிறோம். சில சமயத்தில் இந்த சன்ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்ற அந்த ஸ்கின் சன்லைட்டினுடைய டைரக்ட் எஃபெக்டை குறைக்கிறதுக்கு சில ஆயின்மெண்ட்டுகள் இருக்குது, அதை கூட தடவிக்கலாம். வெளியில் போகும்போது கொடையும் தொப்பியோ எடுத்துகிட்டு போகிறது நல்லது. கூடவே நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீர், மோர், வடித்த கஞ்சி, அரிசி கஞ்சி, அந்த மாதிரி திரவ உணவுகளை நாம் உடன் எடுத்து செல்லும்போது கண்டிப்பாக நம்ம மற்ற இடத்துல கண்டாமினேட்டட் ஃபுட் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம உணவு வகைகளை உண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகவே அதிகப்படியான தண்ணீர் குடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமான அளவில் தண்ணீர் குடிக்கிறோமா இல்லையா என்பதற்கு ஒரு சாதாரணமான ஒரு அறிகுறி என்னென்னா, நாம் கழிக்கிற சிறுநீர், அந்த யூரினுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, இந்த ரெண்டும் முக்கியம். ஸோ ரத்தத்தினுடைய அழுத்தம் அளவு குறைய என்னாகும்னா இந்த கிட்னி வந்து ஃப்ளூயிடை வந்து கன்சர்வ் பண்ணும், அப்போது சேமித்து வைக்கும்.
அப்போ யூரினுடைய அளவு வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். எப்போங்க கடைசியாக யூரின் போனீங்கன்னா ஒரு பேஷண்ட் யோசிக்க ஆரம்பிப்பார். காலையில் போனேன்னா இல்லை எந்திரிச்சோடனே போனேன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்னாலே ஆபத்து. ஸோ அந்த மாதிரி இல்லாதபடி நல்லா ஃப்ரீயாக யூரின் போகிற மாதிரி வச்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீயாக யூரின் போகிறது இருக்கும்போது சுகர் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். சில சமயங்களில் நிறைய திர உணவுகள் உண்ணுங்க, ஜூஸ் எல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லும்போது சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு ஒரு சபலம் வரும். இதுதான் சான்ஸுன்னு சொல்லி நிறைய அவங்களும் ஃப்ரூட் ஜூஸு அந்த ஜூஸுன்ட்டெல்லாம் இனிப்பான பானங்களை அருந்துவதற்கு தயாராக இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஹை சுகரில் வருவாங்க. பிளட் சுகர் 400-500ன்னு போயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக சர்க்கரை இல்லாத பானங்களை அருந்தும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதனால் என்னாகும்னா சுகர் லெவல் அதிகமாகும்போது யூரின் அவுட்புட்டும் அதிகமாகிடும். ஆனால் ஏற்கனவே அவருக்கு வந்து இரத்தத்தினுடைய அளவு கம்மியாக இருக்கும்போது இது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக மாறும். எனவே சுகர் பேஷண்ட்ஸு தண்ணீர் அளவை ப்ராப்பராக குடிக்கணும்னு சொன்னால் அதில் சர்க்கரை இல்லாத அளவாக பானங்களாக பார்த்து குடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். சிறுநீரினுடைய கலர் கான்சன்ட்ரேஷன் ஆக ஆக என்னாகும், அது மஞ்சள் ஆகிடும், அடர் மஞ்சள் ஆகிடும், திக்கு மஞ்சள் ஆகிடும். ஸோ அது நல்ல சாதாரணமான கலர் இல்லாத யூரின் போகிற அளவுக்கு நம்ம நீர் ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். அப்புறம் மற்ற பதநீர், இளநீர், நுங்கு அவங்களெல்லாம் கூட இப்போ குடிக்க சாப்பிடலாம். ஆனால் அது மருத்துவனுடைய ஆலோசனையின் பேரில் இருந்தால் நல்லது. ஏன்னா சில சமயங்களில் இந்த பதநீர், இளநீர், மற்ற திர உணவுகளில் இந்த பொட்டாசியம் சத்து அதிகமாகிடும். ஏற்கனவே கிட்னி பாதிப்பு உள்ளவங்க, இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்களுக்கு இந்த பொட்டாசியம் சத்து வந்து ஒரு எதிரியாக மாறிடும். எனவே அதை ரொம்ப கவனத்தில் கொண்டு அதை நம்ம உட்கொள்ளலாம். என்னென்னலாம் சாப்பிடலாம், எளிதாக ஜீரணிக்கக்கூடிய ஆகாரங்களை சாப்பிடுவது நல்லது. எண்ணெயில் பொரித்த உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. அப்புறம் நம்ம இந்த கண் நோய், மெட்ராஸ் ஐன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த அம்மை இதெல்லாம் வரும்போது உரிய முறையில் நம்ம வைத்தியம் பண்ணிக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். சில சமயங்களில் இந்த நடைப்பயிற்சி பழக்கம் உள்ளவங்க என்ன அடாது மழை பெஞ்சாலும் விடாது நடப்பேன்ற மாதிரி என்ன வெயிலாக இருந்தாலும் நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆலோசனை என்னென்னா, நீங்கள் நடங்க, வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அதிகாலையில் நடங்க. சூரியன் கிளம்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் நடந்து போயிட்டு வந்துடலாம். இல்லைன்னா சூரியன் அஸ்தமித்த பிறகு நீங்கள் நடக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பில்லை. சூரியன் வந்து தன்னுடைய வேகத்தை காமிக்கும்போது உங்கள் வேகத்தை நீங்கள் குறைச்சிக்கணும். அதுதான் நீங்கள் செல்லும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கொடையை பிடிச்சிட்டு கூட நடங்கப்பா, வேண்டான்னு சொல்லலை. அப்புறம் அடிக்கடி நம்ம குளிர் நீரில் குளிப்பது நல்லது. ஸோ இதனால் என்னாகும்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த வேர்வை பெரிஃபரல் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். முதல் உதவி என்ன செய்யணும், ஒரு நபர் வந்து வீட்லேயோ இல்லை பொது இடங்கள்லேயோ யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா என்ன செய்யலாம்? முதலாவது நாம் செய்ய வேண்டியது, இப்போ தான் நம்முடைய அரசாங்கம் 108 ஆம்புலன்ஸ் எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஆம்புலன்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துடணும், அவங்கள அழைச்சிடணும். இல்லை அருகில் உள்ள மருத்துவமனை மருத்துவர் அவருக்கு தகவல் கொடுக்கலாம். அந்த காத்திருக்கிற நேரத்தில் பாதிக்கப்பட்ட நபரை உட்கார வைக்கிறதோ, மயக்க நிலைமையில் இருக்கிறவருக்கு வாயில் திறந்தும் தெரியாமல் இருக்கும்போது தண்ணி கொடுத்து இன்னும் காம்ப்ளிகேஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லது. அப்போது அவங்கள படுக்க வச்சிடணும். தரையில் இடத்துல, பாதுகாப்பான இடத்துல, சமத்தளத்தில் படுக்க வச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கமாக சாஞ்சு படுக்க வைக்கணும். இது ரெண்டாவது. மூன்றாவது, மூளைக்கு போகிற ரத்தத்தினுடைய அளவை அதிகப்படுத்தணுன்னா இந்த 2 காலையும் ஒரே சமயத்தில் அப்படி தூக்கி வச்சிட்டோம்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் என்ன வரும், மூளைக்கு கழுத்து பகுதிக்கு, ஹார்ட்டுக்கு மேலே இருக்கிற பகுதிக்கு கொஞ்சம் அதிகமாக செல்லும்.
எனவே இந்த மூளையினுடைய பாதிப்பை வெகுவாக நம்ம கட்டுப்படுத்தலாம். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் போட்டிருக்கிற துணியெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி, கூடுமானால் வசதி இருக்குமானால் நல்ல ஒரு டவலோ ஏதோ ஒன்று எடுத்து அவரை தொடர்ந்து அவர் உடம்பு மேலே தண்ணியை தெளிச்சிக்கிட்டே இருக்கலாம். இல்லை நல்ல தண்ணியில் நல்லா துணியை புழிஞ்சிட்டு மேலே தடவி விட்டுட்டு இருக்கலாம். டெபிட் ஸ்பஞ்சிங் அப்படின்னு சொல்கிறோம். காற்றோட்டமாக இருப்பதற்கு அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். கூட்டம் கூடிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சென்னையில் இது ரொம்ப அன்றாட காட்சியாக இருக்கும். எதுக்காவது ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா உடனே ஒரு 100 பேர் கூடிப்பாங்க. எதுக்காக கூடினாங்கன்னு கூட தெரியாமல் போயிடும். அப்படி இல்லாமல் பாதிக்கப்பட்ட நபருக்கு நல்ல காற்றோட்ட வசதியை செய்து கொடுக்க எல்லா முயற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உடம்பெல்லாம் வலிக்கும். உடனே ஒரு ஆஸ்பிரின் ஆக்ஷன் 500 இல்லை ஒரு பேரசிட்டமால் அந்த மாதிரி மாத்திரைகளை கொடுப்பதை தயவுசெய்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த மருந்துகள் என்ன ஆகும்னா வலி நிவாரணிகள் வியர்வை அதிகமாக உற்பத்தி பண்ணிடும். ஸோ நீங்களே பார்க்குறீங்களே, ஒரு ஜுரத்தில் ஒரு ஜுரத்தை குறைக்கிறதுக்குள்ள மாத்திரை போட்டால் நல்லா தொப்பலாக வேர்த்து போய் ஜுரம் விட்டுருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் தான் இங்கே என்ன, ஏற்கனவே அவருக்கு லோ பிபியில் இருப்பார், ரத்த அழுத்தம் கம்மியாக இருக்கும், தண்ணீர் சேதம் அதிகமாக இருக்கும், நீர் சேதம். அந்த இதில் போய் இன்னும் நம்ம அதிகம் பண்ணோம்னா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி அவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் இன்னும் குறைய ஆரம்பிக்கும். எனவே இதை தவிர்த்துட்டு நீர் ஆகாரங்களை அவர்கள் நினைவுபடுத்தி அவங்க குறையேறாமல் இருக்கிற மாதிரி அவங்களை உட்கார வச்சு கொடுத்துட்டு திரும்பி படுக்க வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு முதல் உதவிகளை நம்ம செய்ய கற்றுக்கிட்டோம்னா இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நாம் விடுபட்டு ஆரோக்கியமாக வாழலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.